சொல்லி அவங்களுக்கு இந்த தியானத்தை வந்து இன்னும் ஆழமா புரிய வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு செஷன். ஸோ சுமால யார் இருக்கீங்க? பேசுங்க. உங்க சவுண்ட் வாய்ஸ் கேட்கலங்க. உங்களுக்கு கேக்குதா மாஸ்டர்? சவுண்ட் கேக்கல. சவுண்ட் கேட்கல. சுமதி நம்ம லாஸ்ட் டைமே வந்தாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஃப்ரைடே. என்னோடது ஆடியோ இது வருதா? எக்கோ வருதா? மேம் எக்கோ வரல, நல்லா தான் கேக்குது. சும்மா சொல்லுங்க. நீங்க புதுசா இல்ல ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா மெடிடேஷன்? பண்ணிட்டு இருக்கேங்க மேம். எவ்வளவு நாளா பண்றீங்க? இப்ப கண்டினியூவா அதாங்க மேம் அகண்ட தியானம் பண்ணிட்டு இருக்கேங்க 1 வீக்கா. 1 வீக்கா தான் பண்றீங்க? எஸ் மேம். இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன் மேம், இடையில கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருச்சுங்க. இப்பதாங்க மேம் பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூவா. ஓகே ஓகே. சோ ஏதாவது டவுட் இருக்காங்க உங்களுக்கு? டவுட் எதுவும் இல்லைங்க மேம். இந்த மெடிடேஷன் பண்றப்போ ரொம்ப இந்த ஊசி குத்துற மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா ரொம்ப குத்துதுங்க மேம். அது என்னன்னு தெரியலைங்க. அது ஊசி குத்துற மாதிரி இல்ல, உங்களுக்கு அவ்வளவு அடைப்புகள் இருக்கு. அந்த அடைப்புகள் வந்து கிளியர் ஆகுது. ஓகேங்க. பிரபஞ்ச சக்தி நம்ம உள்ள எடுக்கிறது தான் மெடிடேஷன் ப்ராசஸ். நீங்க தியானத்துல உட்கார்ந்ததும் காஸ்மிக் எனர்ஜி நிறைய உள்ள நம்ம ஃப்ளோ ஆகுது, உள்வாங்குறோம். ஸோ அது உள்வாங்கும் போது அடைப்புகளை கிளியர் பண்ணுது. அப்படின்னா உங்க ஃபேஸ்ல அவ்வளோ அடைப்புகள் இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாமே பொறுத்துக்கோங்க. நீங்க தான் உங்களுக்கு தான் முன்னேற்றம் ஆகுது. உங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியர் ஆகுது. ஸோ ஃபேஸ்ல குத்துது அப்படின்னா உங்களுக்கு ஜலதோஷம் இல்ல வீசிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க மேம். பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன் நானு. ஸோ சைனஸ் அப்படின்னா எங்க இருக்கும் பாயிண்ட்ஸ்? எல்லாமே இங்க தானே இருக்கும், ஃபுல்லா இங்கெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சைனஸ் பாயிண்ட், சைனஸ் போர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிசீஸ்டா இருக்கு. அது கிளியர் பண்றது தான் அந்த ஊசி குத்துறது. புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். ஸோ அந்த சைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகணும்னா எனர்ஜி அங்க ஃப்ளோ ஆயிட்டு அதை கிளியர் பண்ணுது. ஸோ அதை கிளியர் பண்ணும்போது அங்க நமக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு நோய் இருக்கு, ஒரு தழும்பு இருக்கு. அந்த தழும்பு மேல நம்ம ஏதாவது பூசும் போதோ இல்ல அங்க வந்து ஏதாவது நம்ம மருந்து வைக்கும் போது நமக்கு அங்க வந்து இச்சிங்கோ இல்ல ஒரு வலியோ எரிச்சலோ இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணுது, கிளீனிங் பண்ணுது, கிளென்ஸ் பண்ணுது, ஹீல் பண்ணுது அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஸோ அது நடக்கும்போது உங்களுக்கு அந்த ஊசி குத்துற மாதிரி இருக்கு. ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க பிரெத் கவனிக்க தேவையில்லை. அங்க நடக்கிற அந்த விஷயத்திலேயே நீங்க வந்து சாட்சியா பார்த்துட்டே இருக்கலாம். புரியுதா? ஓகே மேம். ஸோ நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இரிட்டேஷனா இருக்காது. ஓகே. ஒரு விஷயம் நமக்கு புரியாத வரைக்கும் அதுல பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயத்தினால நமக்கு இரிட்டேஷனோ இல்ல தியானம் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த ப்ராப்ளம் இது வந்து ஹீல் ஆகுது அப்படின்ற விஷயம் புரிஞ்சுதுன்னா நம்ம பொறுத்துக்கிறோம்ல. இப்ப டாக்டர் வந்து ஊசி குத்துனாலும் அவங்க வந்து இது ட்ரிப்ஸ் ஏத்துனாலும் எது ஏத்துனாலும் அந்த வலி நம்ம ஏன் பொறுத்துக்கிறோம்? நம்ம உடல் குணமாகுதுன்னு தானே நம்ம பொறுத்துக்கிறோம். சோ அதே மாதிரி இங்க கூட நமக்கு தியானத்துல ஹீலிங் ஆகுது. ஹீலிங் ஆகும்போது அந்த வலி பொறுத்துக்கோங்க. எதுவுமே வந்து நம்ம பொறுக்க முடியாத அளவுக்கு வலிகள் தியானத்துல வராது. அது எல்லாருமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. எனிதிங், எந்த ஹீலிங், எந்த வலிகள் எது ஆனாலும் உங்க உடல், உங்க பாடி கெப்பாசிட்டி எவ்வளவு வலி தாங்க முடியுமோ அவ்வளவுதான் வரும். மேக்சிமம் எவ்வளவு தாங்க முடியும் அவ்வளவு வரும். அதை தாண்டி உங்களோட எல்லையை தாண்டி உங்களுக்கு வராது. சரிங்களா? ஓகேங்க. சோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வலி வந்து உங்களுக்கு கஷ்டமா தோணாது. எனக்கு இப்ப குறையுது. இப்ப தியானம் பண்ண பிறகு சைனஸ் கொஞ்சம் கம்மியாச்சா? எஸ் மேம்.
ஸோ அதுதான் ஹீலிங் உங்களுக்கு. ஓகேங்க. ஸோ அந்த ஹீலிங் வந்து கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அந்த சென்சேஷன் இருக்கும். ஒன்ஸ் ஹீலிங் சரியாயிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த மாதிரி குத்துற சென்சேஷன் இருக்காது. வேற நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போகும்போது அங்க ப்ராசஸ் என்ன ஆகுதோ அது நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்க. அப்புறம் இந்த பாடி ஷேக்கிங் வர்றது எதுக்குங்க? அதுவும் வைப்ரேஷன் தான். இப்போ பாடி ஷேக்கிங், இப்போ ஒரு பைப் இருக்கு, பைப்ல தண்ணி வரும்போது அதுல அடைப்பு இருக்குன்னா பைப் இப்படி இப்படி ஆடும்ல. எஸ் எஸ். அதுல பிரஷர் கொடுத்து அந்த தண்ணி பிரஷர் கொடுத்து அந்த பைப்பை ஆட்டி அந்த அடைப்பை வந்து வெளியே தள்ளுற வரைக்கும் அந்த அந்த பைப் வந்து ஆடிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் அந்த அடைப்பு போயிடுச்சு, தண்ணி அப்படியே வந்து ஸ்லோவா அப்படியே போயிட்டே இருக்கும், பைப் கூட ஆடாது. அதே மாதிரி உங்களுக்குள்ள இன்னும் தடைகள் இருக்கு. நீங்க 10 days தானே ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. எஸ் மேம். ஸோ அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டு எங்கெல்லாம் தடைகள் இருக்கோ அந்த ஃபோர்ஸ் கொடுக்குது. அது அங்க ஃபோர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு பாடி வைப்ரேஷன் இருக்கும், ஹீலிங் இருக்கும், பெயின்ஸ் இருக்கும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். கண்ணில் தண்ணி, மூக்குல தண்ணி, தொண்டை அடைக்கிறது, காது அடைக்கிறது, நமக்கு இதயம் அடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இதெல்லாமே கரெக்ட் சிம்டம்ஸ். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ ஹாப்பியா பண்ணுங்க. பட் எனி டவுட் நீங்க வந்து இப்படி கிளாஸ்ல வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பக்கபலம். இப்போ வந்து இன்னைக்கு கேட்டீங்க, ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதால இப்போ கான்ஃபிடன்ஸா உங்களால மெடிடேஷன் பண்ண முடியும் இல்லையா? எஸ் மேம். வேற ஏதாவது? இல்லைங்க மேம், வேற எதுவும் இல்லை. ஓகே ஓகே. எவ்வளவு நேரம் பண்ண? 1 hour இல்லைன்னா 1.5 hours. சூப்பர் சூப்பர், கரெக்டா பண்றீங்க. அதே மாதிரி பண்ணுங்க. அந்த ஃபீலிங் எல்லாம் தெரியுதுங்க மேம், எனர்ஜி ஃபீலிங் எல்லாம் தெரியுதுங்க. ஆனா கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அப்புறம் அது தெரியறது இல்லை. அது பரவாயில்ல. ஏன்னா வந்து நம்ம டீப் ஸ்டேட்க்கு போகும்போது பாடி ஸ்டேட்டை தாண்டிட்டோம்னா பாடியில நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ பாடி கான்சியஸ்ல இருக்கிற இங்க மெடிடேஷன் பர்பஸ் அப்படின்றதே என்னன்னா நம்ம வந்து சோல் கான்சியஸ்க்கு போறது. சோல் அப்படின்றது என்னன்னா அது ஒரு சப்கான்சியஸ் ஸ்டேட். அங்க வந்து உடல் இல்லை, மனசு இல்லை. ஸோ உடல் மனசு இல்லாத போது இங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ அப்படின்னா நீங்க உடல்ல நடக்கிற விஷயங்கள், வெளியே நடக்கிற விஷயங்கள் தெரியலன்னா அங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னா ஆன்ம நிலையில இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஓகேங்க. ஸோ அது பயப்பட வேண்டாம். நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கு மேம் பிஎம்சி சேனல்ல. அப்புறம் இந்த பூர்ணிமா மேம் இதெல்லாம் கொஞ்சம் கேட்டேங்க. அவங்க நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு ஈவினிங் ஒரு 4 o'clock சும்மா மெடிடேஷன், அந்த 2 to 5 வரைக்கும் மெடிடேஷன் இருக்குல்லங்க மேம், மத்தியான செக்ஷன் அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணேன். அதெல்லாம் மட்டும் ஒரு 1/2 hour மட்டும் இருப்பாங்க. அதுல யாரும் வந்து பத்ரிஜி வராரு அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டு, அப்புறம் எதுவுமே ஒன்னும் தெரியல. நல்லாதான். அப்புறம் இது எல்லாமே வந்து நடக்கிறது தியானத்துல. அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அது நிறைய இந்த மாதிரி நடக்கும். ஸோ நம்ம எந்த ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் ஆகுறோமோ அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் நமக்கு வந்து தென்படுவாங்க. அங்க இருக்கிற குரல்கள், அங்க இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு இப்படி எல்லாம் தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரலா நடக்கிற விஷயங்கள் தான். அதுல வந்து நம்ம எந்த ஒரு பயம் தேவையில்லை. இதெல்லாம் நடக்குதுன்னா இது எல்லாமே நம்ம உள்முகமா பயணிக்கிறோம். நம்மளோட நிலை வந்து வைப்ரேஷன் ஏறுது. அந்த நிலை, அந்த மாஸ்டர்ஸோட அந்த பிரசன்ஸ்ல இருக்கிற அந்த இடத்துக்கு நம்மளால போக முடிஞ்சது அப்படின்றது தான் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ மெடிடேஷன் டிராவல் வந்து எவ்வளவு உன்னதமானது. அந்த உன்னதமான மனுஷன்கள், அந்த ஒரு மாஸ்டர்ஸை வந்து மீட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இங்கே இப்ப வந்து அவங்க எல்லாருமே சூக்ஷ்மத்துல இருக்காங்க. பௌதிகமான உடல்லயே இருந்து சூக்ஷ்மமான ஆசான்மார்களை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை தியானம் கொடுக்குது. சோ இந்த நிலைகள் எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே அந்த நீங்க ஹையர் ஸ்டேட்டுக்கு போறீங்க. உங்க கான்சியஸ் அப்படி ஷிஃப்ட் ஆகுது. புரியுதா? ஓகே மேம். நான் என்ன நினைச்சேன்னா ஒரு சமயம் வீடியோ கேட்டு இருந்ததுனால அந்த தாட் இது அது வருதோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டேன். அதுதான் ஆக்சுவலி நம்ம செய்யறதே தப்பு. என்னன்னா நம்மள நாம நம்ப மாட்டோம். ஊர்ல இருக்கிற எல்லாரையும்
எல்லா மடசாம்பிராணிங்களையும் நம்புவோம். ஆனா நம்மள நாம நம்ப மாட்டோம். அதுதான் நம்ம பிரச்சனையே. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்புங்க. சரிங்களா? எஸ் மேம். சோ அது எல்லாமே நமக்கு நடக்கும். தியானம் என்பது நம்மள ஒரு கடவுள் நிலைக்கு கொண்டு போற உச்சகட்ட நிலை தான் தியானம். இதுதான் ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். சோ நீங்க வந்து நிறைய பேர் பூஜைகள் வேண்டாம், நம்ம பிஎஸ்எஸ்எம்ல இதெல்லாம் சொல்றாங்க, அவங்க எல்லாமே மிஸ்கைட் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது தவறு. ஏன்னா இது ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல். இது நீங்க இப்ப தியானத்துல கடவுளோடய பேச முடியும். ஏன்னா அவ்வளவு ஒரு ஹையர் கான்சியஸ்க்கு நம்மளே ஷிஃப்ட் ஆகுறோம். கடவுளை டைரக்டா பாக்குறது கரெக்டா, இல்ல கோயில்ல போய் ஒரு சிலைய பார்த்து பூஜை பண்றது கரெக்டா? எது வந்து ஹையஸ்ட் சொல்லுங்க பாக்கலாம். டைரக்டா பாக்குறதுதான். டைரக்டா பாக்குற வழி தெரிஞ்சிருக்கு, அதோட நிலை அடைய முடியுது தியானத்துல. சோ இது வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, எல்லாம் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணணுமா? கரெக்ட் தாங்க. புரியுதா? புரியுதுங்க. சோ ஹையஸ்ட் நம்ம கடவுள் சோர்ஸ் கிட்டயே போகக்கூடிய அழகான ஒரு வழியை விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணி சித்திரைன்னு சொல்றது, ஏகாசின்னு சொல்றது, பிரதோஷம் சொல்றது, இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணியாச்சு. அந்த படிகள் தாண்டி இப்போ ஹையஸ்ட் படிக்கு வந்தாச்சு. புரியுதா? சோ ஒரு சித்திரா பௌர்ணமி வருது, உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, டைரக்டா கடவுளோட பேசுங்க. ஒரு பிரதோஷம் நடக்குது, டைரக்டா சிவனோட பேசுங்க. ஒரு ஏகாதசி வருது, டைரக்டா விஷ்ணு பகவானோட பேசுங்க. உட்காருங்க, தியானத்துல உட்காருங்க. நீங்க வழிபாடுகள்ல ஸ்பெண்ட் பண்ற அந்த ஒரு நேரத்தை தியானத்துல இனிமே ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ தியானத்துல ஸ்பெண்ட் பண்ணும் போது அந்த மாஸ்டர் கிட்டயே நீங்க வந்து போய் பேசலாம். அவ்வளவு ஒரு அற்புதமான வாய்ப்பு, ஈஸி மெத்தட் நமக்கு இந்த தியானத்துல நமக்கு வந்து பிஎஸ்எஸ்எம் நமக்கு பத்ரிஜி கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம வந்து நம்மள நம்ப மாட்டோம், பத்ரிஜிய நம்ப மாட்டோம். அவர் வந்து மகான், ஆனா அவங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்காது. நான் ஒரு சாதாரணமா. இங்க வந்து எதுவும் கிடையாது, ஒரு வழி. இப்போ எங்க வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு போற வழி எதுவோ, உங்க வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு வர வழி கூட அதே தானே? கமிங் அண்ட் கோயிங் ரெண்டுமே ஒண்ணுதானே? பத்ரிஜியால அங்க போக முடிஞ்சது, அந்த வழியை நமக்கு காட்டிட்டாங்க. பத்ரிஜி போனாலும் அதே வழிதான், நாம போனாலும் அதே வழிதான், புத்தர் போனாலும் அதே வழிதான், இங்க இருக்கிற யார் போனாலும் அதே வழிதான், வழி அதேதான். சோ அந்த வழியில போகும்போது கடவுளை நம்ம அடைவோம். அங்க எந்த ஒரு என்ன சொல்றது, டவுட் தேவையில்லை. சரிங்களா? யார் ஆனாலும் நீங்க கடவுள் நோக்கி போற வழிய காட்டியாச்சு, இந்த வழியில போனா அங்கதான் போய் சேருவீங்க. எல்லாருக்குமே இந்த ஒரு வழி அங்க போய் சேர்க்கறது தான் டெஸ்டினி. ஆனா ஏன் ஒருத்தருக்கு கடவுள் தெரியுறாரு, ஏன் ஒருத்தருக்கு தெரியல, ஏன் ஒருத்தருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது, ஏன் ஒருத்தருக்கு வரல அப்படின்னா அங்க நம்பிக்கை இல்ல. ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க, ஒரு சிலர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. சோ முடிஞ்சவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப வராது. அண்ட் வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போவாங்க. இப்ப எல்லாத்த விட எம்டியா இருக்கிறவங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு எதுவும் கேட்கல, ஒரே புலம்பல். அந்த எம்டி ஸ்டேட் தான் ஹையஸ்ட் ஸ்டேட்ன்றது நானும் சொல்லிட்டே இருக்கேன், யாருக்குமே புரிய மாட்டேங்குது. தேர்டைல கலர் பார்த்தேன், வா 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 சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கை தட்டுவாங்க. நான் இன்னைக்கு சிவனை பார்த்தேன், ஓ சூப்பர் அப்படின்னு கை தட்டுவாங்க. இங்க பரம்பொருள் அப்படின்றது என்ன? நிராகார ரூபன் தானே. நிராகார ரூபன், நத்திங்னஸ், எம்டினஸ், இதுதான் அது. சோ நீங்க தியானத்துல உட்கார்ந்து எம்டியா இருக்கீங்கன்னா அந்த நிராகார ரூபத்துல ஐக்கியம் ஆயிட்டீங்க. அப்ப எது பெருசு, ரூபம் பெருசா, நிராகார ரூபம் பெருசா? யார் வேணா சொல்லலாம்.
நிராகாரம் தான் பெருசு. அப்ப நிராகாரம் எம்டினஸ் இருக்கிறவங்க ஹாப்பியா இருங்க, அதுதான் ஹையஸ்ட் ஸ்டேட். அதை விட வேற எந்த ஸ்டேட் இல்ல, அது டெஸ்டினி, போயாச்சு. நீங்க கலர்ஸ் தெரியறது, கடவுள்கள் தெரியறது, ஏதோ இயற்கை தெரியறது, இது எல்லாமே என்னன்னா தேர்ட் ஐயோட விஷன்ஸ். தேர்ட் ஐல இருந்து நீங்க பாக்குறீங்க, இது எல்லாமே பிகினிங் ஸ்டேட்னு தான் நான் சொல்லுவேன். அது கூட எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது கூட முன்னேற்றம் தான், அது கூட உங்களோட ஒரு நெக்ஸ்ட் நிலை தான். ஸோ தேர்ட் ஐ அப்படின்றது எங்க இருக்கு? இங்க இருக்கு. எம்டினஸ் இங்க இருக்கு. ஸோ இது பெருசா இது பெருசா? எது பெருசு? சகஸ்ராரம் பெருசா, தேர்ட் ஐ பெருசா? சகஸ்ரநாமம். சோ ஒரு சின்ன சின்ன விஷன் இப்படி வீடியோக்காக ஆடியோக்காக யாரும் வந்து இது பண்ணாதீங்க. எம்டினஸ் இஸ் த ஹையஸ்ட் திங், ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எம்டினஸ்ல தான், அந்த எம்டினஸ்ல தான் எல்லாமே இருக்கு. இந்த உலகம், இந்த முழு சிருஷ்டியும் உருவானதே அந்த எம்டினஸ்ல இருந்து தான். ஸோ நீங்க உருவாகிய அந்த ஸ்டேட்டுக்கு திரும்ப நீங்க பேக் போயிட்டீங்க. நம்ம எங்க இருந்து வந்தோமோ அந்த எம்டினஸ்ல இருந்து தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம். திரும்ப அந்த எம்டினஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா டெஸ்டினி போயிட்டோம், நம்ம எண்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம், ஒரு ஆன்மாவோட கடைசி கட்டத்துக்கு போயிட்டோம். ஸோ அந்த கடைசி கட்டத்துக்கு போகும்போது அங்க எதுவும் இல்லை. இப்போ நான் ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கேன், இங்க ஒரு நாலேஜ் இங்க கத்துக்கிறேன், அங்க கத்துக்கிறேன், இது கத்துக்கிறேன், அதுக்கு கொஸ்டின்ஸ் வருது, திரும்ப திரும்ப ஏதோ கொஸ்டின்ஸ், கேள்விகள், அந்த ஒரு உருவம், இது எல்லாம் என்னன்னா லேர்னிங் ப்ராசஸ். ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, எம்டினஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு எந்த கேள்வியும் வரல, அப்படியே கம்ப்ளீட் எம்டில நீங்க இருக்கீங்கன்னா கேள்விகள் முடிஞ்சு போச்சு, எந்த டவுட் இல்லை, ஏன்னா அச்சீவ் பண்ணிட்டீங்க எல்லாமே. நிறைய பேர் எனக்கு கேள்வி வரல, எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியல அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. பட் ஆனா அந்த ஸ்டேட்டை வந்து ரொம்ப மோசமான நிலையா நினைக்கிறாங்க. கிடையாது. உங்களுக்கு கேள்விகள் இல்லை அப்படின்னா உங்க ஆழ்மனம் எல்லாமே புரிஞ்சிச்சு, எல்லாமே புரிஞ்சுக்கிட்டதால கேள்விகள் வராது, சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். தியானம் பண்ண உடனே கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சோ இப்போ கேள்விகள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நான் உட்கார்ந்தா கேள்வி வந்துச்சு, இப்ப நான் என்ன பண்றது, இப்ப நான் தப்பா அப்படின்றது கிடையாது. லேர்னிங் ப்ராசஸ்ல எது நடந்தாலும் கரெக்ட். கலர் தெரிஞ்சது கரெக்ட், மாஸ்டர்ஸ் தெரியுறாங்க கரெக்ட், கேள்விகள் வருது கரெக்ட், உங்களுக்கு நோய் வருது, உங்களுக்கு ஏதாவது பெயின்ஸ் வருது கரெக்ட், வைப்ரேஷன்ஸ் வருது, எல்லாமே கரெக்ட். ஆனா நீங்க என்ன செய்றீங்க, இது குறைவு, இது உயர்வு, இந்த நிலை நல்லா இருக்கு, அந்த நிலை நல்லா இல்ல, இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, எல்லாமே கரெக்ட். பட் ஆனா அல்டிமேட் ஸ்டேட் வந்து எம்டினஸ். எல்லாருமே அந்த நிலை அடைவீங்க. ஸோ எனக்கு எம்டினஸ் வந்துருச்சு, ஆனா திரும்ப ஒரு நாள் ஏதோ காட்சிகள் வருது, ஏதோ கண்ணுக்கு தெரியுது, நான் பேக் வந்துட்டேனா, அந்த டவுட் தேவையில்லை. எம்டினஸ் நமக்கு வந்துரும். பட் ஆனா இந்த மாதிரி திரும்ப பிகினிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வருது அப்படின்னா நீங்க டீப்பா போகல தியானத்துல. அன்னைக்கு வந்து நீங்க கொஞ்சம் மேலோட்டமா தான் பண்றீங்க, ஆழ்நிலைக்கு போக முடியல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ அப்ப அதுக்கு என்ன காரணம், நம்ம வாழ்க்கையில நடக்கிற, நம்ம வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ் தான் காரணம். சிச்சுவேஷன்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, இல்ல நானே என் மைண்டுக்கு சரியான விஷயங்கள் கொடுக்கல, வேண்டாத ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணி பண்ணி குப்பையை ஏத்திக்கிட்டேன். இப்ப எல்லாரும் வந்து டைம் இருந்தா ரீல்ஸ் இப்படி விரல வச்சு தள்ளிட்டே, அது என்ன இருக்கோ இல்லையோ அதை தள்ளிட்டே பார்த்துட்டு ஒரு நாள் முடிஞ்சிட்டாலும் தெரியாது. சோ அப்ப இங்க என்ன ஆகுது, நீங்க குப்பையை ஏத்திட்டீங்க. சோ அந்த குப்பையோட உட்காரும் போது அங்க குப்பை தான் கிளீன் ஆகும், தியானம் நடக்காது. இதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே ஓகே சும்மா, தேங்க்யூ. ஆனந்தி பேசுங்க. ஆனந்தி மேடம் எங்க இருந்து வந்திருக்கீங்க? முரளி சார் சொன்னாங்க. நமஸ்காரம் மாஸ்டர்ஸ். நமஸ்காரம்.
நமஸ்காரம். நான் சொல்லுங்க. நான் விகேபுரம் மும்பை அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்துல திருநெல்வேலி ஓகே. டிஸ்ட்ரிக்ட் அங்கிருந்து ஓகே. வந்திருக்கிறேன். ஓகே, ஓகே. எப்படி இருக்கு? தியானம் ஆரம்பிச்சீங்களா? பண்றீங்களா? இப்பதான் கொஞ்சம் பண்றேன் ம். சிஸ்டர். நல்லா இருக்கு. எவ்வளவு நேரம் உட்கார முடியுது உங்களால? என்னால ஒரு 1 hour உட்கார முடியும். ஓ! சூப்பர், சூப்பர். பிகினிங்லயே அவ்வளவு உட்காருங்க. வெரி சூப்பர். அதாவது இந்த பிஎம்சிக்கு தான் பிகினிங். ம். பட் இந்த இந்த லைனுக்கு இந்த டிவோஷனல் லைனுக்கு கொஞ்சம் ம். ஒரு 20 வருஷமா இந்த லைன்ல பயணிச்சிட்டு இருக்கேன். சோ எந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்க இதுக்கு முன்னாடி? வாழ்க வளமுடன் அந்த இது வழியா வந்தேங்க ஓகே, மேடம். ஓகே, ஓகே. வாழ்க வந்தேன். வளமுடன்ல அவங்க புத்தர எல்லாமே ஆ. தம்ம முத்ரா எல்லாம் முடிச்சேன். ஆமா, வாழ்க வளமுடன்ல பிரம்மஞானம் வரைக்கும் வந்தேன். பட் அதெல்லாம் புரியல ஆரம்பத்துல. ஆ, ஆ. சும்மா கவனிச்சுட்டு அந்த மாதிரிதான் இருந்தோம். ஆ. புத்தரோட தம்ம முத்ரா எல்லாம் அட்டன் பண்ணேன். அது எஃபெக்டிவா இருந்துச்சு. ம். அப்புறம் சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. ஒன்னொன்னா ஒரு ஒரு இதுல கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அப்படியே கடந்து வந்துட்டு இருந்தேன். பிஎம்சி நல்லா இருக்குது. இந்த ஐயப்பன் பிந்தி அந்த அண்ணாவோட ஆடியோ வீடியோ பார்த்துட்டு தான் நான் இதுக்குள்ள வந்தேன். ம். அப்புறம் முரளி அண்ணா இவங்க எல்லாம் நல்லா கைட் பண்ணாங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர். முரளி சார புடிச்சுக்கோங்க. அவரை விடவே விடாதீங்க. அவரை நிச்சயமா நிச்சயமா புடிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு மாஸ்டர் ஆற வரைக்கும் உங்கள விட மாட்டாரு அவரு. அவரை சத்தியமா புடிச்சுக்கோங்க. சத்தியமா. அதுக்கப்புறமா ஐயப்பா மாஸ்டரோட வீடியோஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். அவரோட ஒர்க் அவரோட ஏஜுக்கும் ஒர்க்குக்கும் சம்பந்தமே இருக்காது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் ஐயப்பா மாஸ்டர் பண்றது எல்லாமே. சோ அதுவும் ஆமா அவங்க மாஸ்டர் எல்லா பிஎஸ்எஸ் மாஸ்டர் சொல்லணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அற்புதம். ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது நீங்க ஒவ்வொரு புதுமையான விஷயம், ஒவ்வொரு இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்றது நம்ம நிறைய வந்து கத்துக்கலாம். சோ எல்லா நிச்சயமா மாஸ்டர்ஸுமே சூப்பர். எல்லாருக்கும் நீங்க பாருங்க. இங்க வந்து இவங்க தான் இருக்கணும். நீங்க இவங்கள தான் புடிச்சிட்டு இருங்க. இந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்க எந்த மாஸ்டர் பிடிச்சிருக்கோ அவங்களது பாருங்க. அண்ட் உள் உணர்வும் உங்களுக்கு ஒண்ணு சொல்லும். நீங்க இந்த நிச்சயமா மாஸ்டர் ஃபாலோ பண்ணுங்க. அவங்களோடது கேளுங்க. அப்படின்னு அப்படி உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னா அந்த மாஸ்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நிச்சயமா நிச்சயமா சோ நல்லா நல்லா இருக்கு. தியானம் பண்ணுங்க. உங்களோட சரியான ஸ்பீச் பிளாட்ஃபார்ம். சொல்லுங்க. உங்களோட ஸ்பீச் இப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எம்டினஸ் நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு கரெக்ட். இருக்கோம். ம். அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. எஸ். கவனிச்சிட்டு தான் இருந்தேன். தேங்க்யூ, தேங்க்யூ. சோ நானும் ஐயப்பா மாஸ்டர் எல்லாமே ஒன்னா ஸ்டார்ட் பண்ணோம் மெடிடேஷன் ஓ எல்லாம். ஓ சரி சரி. நிறைய அவருக்கும் டிப்ஸ் எல்லாம் எனக்கும் கொடுங்க மேடம். பார்த்தேன்னா ஒரு ம் 15 டேஸ் தான் டிஃபரன்ஸ். அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே அவ்வளவுதான் ஓகே. டிஃபரன்ஸ். நாங்க எல்லாம் ஒரு வாட்டியா வந்தவங்க, ஒரு வாட்டி என்ன சொல்றது டிஸ்கஷன் பண்ணி நல்ல ஒரு சத்சங்க எல்லாம் நாங்க இந்த மாதிரி இப்ப நீங்க வந்து ஆன்லைன்ல பேசுறீங்க. நாங்க எல்லாமே ஒன்னா சேருவோம். நாங்க எல்லாம் ஒரு ஏரியா. நாங்க மாஸ்டர் எல்லாம் ஒரு ஏரியால நாங்க வந்து ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போயிட்டு நிறைய ஓகே வந்து ஓகே. ஷேரிங் பண்ணி நிறைய பேசி அழகா ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப எல்லாமே. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப பிளஸ்டா இருக்கீங்க. அதாவது இந்த குட்டி குட்டி விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்க. அது வந்து பெரிய சேஞ்சஸ் எங்களுக்கு கொண்டு வரும். ஆமா, அதுக்குதான் நான் வந்து இந்த ப்ரோக்ராமே வச்சது. இது எவ்ரி ஃப்ரைடே நடக்கும். நீங்க கம்பல்சரி ஜாயின் பண்ணுங்க. எவ்ரி நிச்சயமா ஃப்ரைடே அட்லீஸ்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு உங்க பயிற்சிக்கு கிடைக்கும். ஹெல்ப் ஆகும். கட்டாயமா நிச்சயமா ஹெல்ப் ஆகும். நிச்சயமா. 1 செகண்ட் மாஸ்டர். ஸோ மாஸ்டர்ஸ் ஸோ ஆனந்தி மேடம் கூட அழகா பேசினாங்க. அண்ட் ஆனந்தி மேடம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு ஃபைனல் டெஸ்டினிக்கு வந்தாச்சு. இனிமே இதை தாண்டி ஹையர் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. நீங்க புரியுதுங்க மேடம். வேற ட்ரையல்ஸ் பண்ணாம இதுல கம்பல்சரி கம்பல்சரி இதுலயே இருங்க. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வேதாத்ரி மகர்ஷி இதை ஃபாலோ பண்ணீங்க. கரெக்ட். இப்ப வந்து 1 செகண்ட். இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா 41 டேஸ் வேற எதுவும் இல்லாம இந்த தியானம் மட்டும் பண்ணணும். சரிங்க மேடம். கம்பல்சரி இது மட்டும் தான். சோ இப்ப நீங்க வேற விஷயங்கள் வேற ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்றீங்கன்னா என்னன்னா ஒரு அடி முன்னாடி போறீங்க, ஒரு அடி பின்னாடி போறீங்க, முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி அங்கேயே இருப்பீங்க. கண்டிப்பா.
ஓகேங்களா? ஸோ 41 டேஸ் கச்சிதமா இங்க 41 டேஸ் பண்ணுங்க. ஸோ 41 டேஸ்ல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, எனக்கு எந்த முன்னேற்றம் தெரியலன்னா நீங்க இது ஸ்டாப் பண்ணிடலாம். கன்ஃபார்மா மேடம். அதாவது இது நல்லா இருக்கு. இது ஆல்ரெடி வந்து அந்த விஸ்வசக்தி தியானம்லாம் ஒரு கைடட் மெடிடேஷன் வந்து எனக்கு முரளி அண்ணா வந்து அனுப்பினாங்க. அது உண்மையிலே முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இனி அந்த வேர்ட்ஸும் இல்லாம நான் உட்கார ட்ரை பண்றேன். ஓகே, இதுவே எனஃப் தான். நம்ம அலைஞ்சிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இது முடிச்சிட்டு இந்த செஷன்ல நான் பேசி முடிச்சதும் தியானம் இருக்கும். இது இந்த தியானத்துல உட்கார்ந்து பண்ணுங்க. இப்ப இந்த செஷன் முடிச்சு இந்த எனர்ஜிஸ் குரூப் எனர்ஜிஸ்ல நீங்க பண்ணும்போது அதோட ஆழம் வந்து ரொம்ப இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும் தியானம். சரி, அது மிஸ் பண்ணாம இப்ப முடிஞ்சதும் தியானம் பண்ணுங்க. அண்ட் வந்து நீங்க 41 டேஸ் கம்பல்சரி பண்ணணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வேற எந்த ஒரு ஆன்மீகம் நீங்க பண்ணாதீங்க இந்த 41 டேஸ். ஓகே ஓகே. இல்ல வேற எதுவும் இல்ல. வேற எல்லாமே வந்து அங்க இருந்து கிடைச்ச நாலேஜ் தானே தவிர வந்து பிராக்டிகலா வேற எதுவும் இல்ல. எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், யோகா பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா டிஃப்ரெண்ட் பிராணாயாமம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, அதெல்லாம் இல்ல. நீங்க வாக்கிங் போலாம், ஜாகிங் போலாம், எக்ஸசைஸ், யோகா, ஆசனங்கள் இதெல்லாம் பண்ணலாம். ஆனா பிராணாயாமம் வேற வேற விதமா பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணாதீங்க. சரிங்க மேடம், சரிங்க. இது ஒண்ணுதான் பண்ணணும். நம்ம இப்ப பண்றது வந்து சுகமய பிராணாயாமம். ஓகே ஓகே. இந்த ஆனாபானசதி அப்படின்றது என்னன்னா சுகமய பிராணாயாமம். அப்படின்னா இயல்பா நடக்கிற சுவாசத்தை நம்ம பாக்குறோம். இங்க எந்த ஒரு நம்மளோட மைண்ட் யூஸ் பண்ணி பிராணாயாமம் பண்ணல. சுகமா நடக்கிற அந்த மூச்சோட நம்ம வந்து இணைஞ்சு இருக்கிறதால இது சுகமய பிராணாயாமம். ஓகே ஓகே மேம், ஓகே மேம். சோ இத வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து சுகமான விஷயங்கள் அப்படின்னா நேச்சுரலா நடக்குது. நேச்சுரலா இருக்கிற விஷயத்துல நீங்க ஈடுபடும் போது உங்க பாடியில சக்ரா ஆக்டிவேஷன் ஆகட்டும், தேர்ட் ஐ ஆக்டிவேஷன், சஹஸ்ரா எவ்ரிதிங் ஆட்டோமேட்டிக். இப்போ ஒரு வாட்டி சப்போஸ் இந்த பிகினிங் அப்படின்றது என்னன்னா மூலாதாரம் ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ மூலாதாரம் ஒரு ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அது பெர்மனன்ட், திரும்ப பேக் போகாது. ஸோ சக்ரா ஆக்டிவேஷன் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. அங்க வந்து அவங்க ஏதோ ப்ராசஸ்ல ஆக்டிவேட் பண்றாங்க. அன்னைக்கு பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகுது, திரும்ப அடுத்த நாள் வந்து திரும்ப அது அடங்கிடும். ஏன்னா அது வந்து தானா ஆக்டிவேட் ஆகல, நீங்க வந்து ஆர்டிபிஷியலா பண்றதால நடந்துச்சு. அப்படி ஆர்டிபிஷியலா நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே பண்றப்ப நல்லா இருக்கும், அதுக்கு முடிச்சு திரும்ப அது வந்து அதோட நிலைக்கு திரும்ப போய் உட்கார்ந்துரும். இப்ப இங்க நம்ம இயல்பான மூச்சை நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இயல்பான மூச்சை பார்த்த உடனே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஆழ்நிலைக்கு போயிடுறோம். சோ ஆழ்நிலை போகும்போது இங்க சுவாசம் வந்து லாக் ஆயிடும், இங்க மூச்சு இருக்காது. இங்க லாக் ஆயிட்டு கம்ப்ளீட்டா இங்க வந்து போயிடும் மூச்சு. அப்புறமா காஸ்மிக் எனர்ஜி ரெண்டுமே இங்க இருந்து போகுது. சுவாசம் கூட இங்கதான் வருது. உங்களுக்கு மூச்சும் எனர்ஜியும் எல்லாமே இங்க இருந்து ஆகுது. சோ இங்க மூக்குல இருந்து நம்ம சுவாசிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, மூக்குல வர சுவாசம் அது வந்து பிரியுது. பஞ்சவாயுகள், அந்த தசவித வாயுகளை பிரிஞ்சு 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 அதோட எஃபெக்ட் வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிடுது, பாடிக்கு போகுது. அப்படின்னா நீங்க மூக்கால வாங்குற அந்த வாயு வந்து ஒன்லி ஆக்சிஜன் சப்ளை மட்டும்தான் உங்களுக்கு வருது. இந்த உடல் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் சப்ளை மட்டும்தான் அங்க நடக்குது. அதுவே நீங்க பிரீத்திங்க கவனிக்க கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு அப்படின்றது அடங்கிடும். அப்போ இங்க சஹஸ்ராரத்துல இருந்து அந்த மூச்சு நடக்குது. இங்கதான் நமக்கு பிரம்மரந்திரமும் இங்கதான் இருக்கு, எனர்ஜி டோர் இங்கதான் இருக்கு, சஹஸ்ராரம் இங்கதான் இருக்கு. ஸோ எனர்ஜி டோர்ல இருந்து காஸ்மிக் எனர்ஜி உள்ள போகுது. காஸ்மிக் எனர்ஜியோட அந்த ஆக்சிஜனும் உள்ள போறதால அங்க ஆக்சிஜனும் கிடைக்குது. ஆக்சிஜன் அப்படின்ற இடத்துல இங்க நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் கொஞ்சமா என்ன சொல்றது, பியூரிஃபிகேஷன் கம்மியா இருக்கும். இங்க இருந்து போற ஆக்சிஜன் 100% பியூரிஃபைடு ஆக்சிஜன், கம்ப்ளீட் ஆக்சிஜன். அது நான் எனக்கு கரெக்டா தெரியல என்ன சொல்றது, ரொம்ப பியூரிஃபைடு ஆக்சிஜன். அதோட காஸ்மிக் எனர்ஜி
இறங்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அபுண்டன்ஸ். இங்க வந்து நம்ம எடுக்கிற ஆக்சிஜன் அது ஒரு மிதம்தான். மூக்குல எவ்வளவு சுவாசிக்க முடியும் அப்படின்னு ஒரு மிதமான அளவுக்கு தான் இங்க போகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதிகம் அபுண்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு அளவுக்கு ஒரு பைப் அளவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே போக 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 அந்த எனர்ஜி வந்து இப்படி அதிகமாயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் இவ்வளவு போகுது, ஒரு விரல் அளவுக்கு, திரும்ப 2 விரல் அளவுக்கு, 3 விரல், அப்படி 4 விரல். ஸோ தலை ஃபுல்லா இப்படி எனர்ஜி இப்படி போராகுது. ஸோ இவ்வளவு அளவுக்கு நமக்கு போராகும் போது எப்படி இருக்கும், உடல் வெயிட் ஆகும், அந்த வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா 1 ஹவர்ல நடக்குமான்னு சொல்ல முடியாது. உங்களோட மனநிலையை பொறுத்து. ஒரு சிலருக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணும்போது உட்கார்ந்த உடனே கூட நடந்துரும். ஒரு சிலருக்கு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் இப்படி அடுத்தடுத்த ஹவர்ஸ் கண்டினியூவா பண்ணும் போதுதான் அவ்வளோ அளவுக்கு நமக்கு போகுது. இப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு பெரிய அருவிக்கு போறோம். அங்க இவ்வளவு பெருசா இப்படி வாட்டர் ஃபால்ஸ் நம்ம மேல விழும்போது எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும். இல்ல மெலீசா வந்து நம்ம வீட்டுல இருக்கிற ஷவர்ல நம்ம பண்ணும்போது சும்மா அப்படி அந்த வீட்டுல இருக்கிற ஷவரே நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த ஷவர்ல யூஸ் பண்ணும்போது. அதுவே ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் கீழே போய் நின்று அந்த வாட்டர் ஷவர் வந்து படும்போது நமக்கு வெயிட்டா இருக்கும், ஹெவியா இருக்கும். பட் ஆனா அங்க குளிச்ச உடனே எப்படி இருக்கும், ஒரு எம்டினஸ், ஒரு ஹாப்பினஸ். அங்கிருந்து முடிச்சுட்டு வந்த உடனே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா தெம்பா எப்படி இருக்கும்ல உடம்பு. ஸோ அந்த மாதிரி தியானத்துல காஸ்மிக் எனர்ஜி ஷவர் ஆகுது. ஸோ காஸ்மிக் எனர்ஜி ஷவர் அப்படின்றது அந்த பெரிய அருவி மாதிரி எக்ஸலண்டா போகுது, பயங்கரமா நிறைய கிடைக்குது. ஸோ இது எப்படின்னா, நீங்க உட்கார்ற உங்க மனநிலையை பொறுத்து அது வந்து அதோட கெப்பாசிட்டி அதிகமாகிறது, அது விரிவடையுது. உங்க கெப்பாசிட்டி ஆஃப் மைண்ட், நீங்க எவ்வளவு நம்புறீங்க, எவ்வளவு ஈடுபாடோட செய்றீங்க, எவ்வளவு டெடிகேஷனோட தியானம் செய்யுங்க, இதெல்லாம் பொறுத்துதான் காஸ்மிக் எனர்ஜியோட அந்த அளவு அதிகப்படும். நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா உட்காடுறீங்களோ அன்னைக்கு வந்து பயங்கரமான எனர்ஜிஸ் எனக்கு முடியவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேற்று மியூசிக் மெடிடேஷன்ல எல்லாருமே அந்த இன்ட்ரெஸ்டா, அந்த மியூசிக் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட், அதோட வைப்ரேஷன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட். இந்த புதுசான ஒரு விஷயத்த கொடுத்த உடனே எல்லாரும் டக்குன்னு ஆழ்நிலைக்கு போயிட்டு அங்க மனசுல இருக்கிற குப்பை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. அந்த மியூசிக் அப்படின்றது உடனே உங்க மனசு வந்து அலைப்பாயிறது பார்க்க விடாம உடனே உள்ள கூட்டி போயிடுச்சு. ஸோ உடனே கனெக்ட் ஆகும்போது அந்த எனர்ஜி டக்கு 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 டக்குன்னு மல்டிபிள் ஆகுது. இப்போ இந்த குரூப்ல நம்ம இத்தனை பேர் இருக்கோம். ஸோ இத்தனை பேரோட எனர்ஜிஸ் இருக்கும்போது அத்தனை மல்டிப்ளிகேஷன் ஆகுது. ஸோ நம்ம ஒரு பீம் ஆஃப் எனர்ஜி வாங்குறோம்னா அது வந்து இப்போ 10 பேர் இருக்கும், 11 பேர் இருக்கும் அப்படின்னா அவ்வளவு மல்டிபிள் ஆகுது. ஸோ அவ்வளவு மல்டிபிள் ஆகும்போது எந்த விஷயமும் நம்ம அதிக அளவுல நம்ம எடுத்துக்கும் போது அது எவ்வளவு ஒரு அருமையான விஷயமா மாறுது. அவ்வளோ ஒரு பயணம் ஃபாஸ்ட், ஆழ்நிலை பயணம் ஃபாஸ்ட், அந்த உள்நிலை பயணம் ஃபாஸ்ட், டீப் ஸ்டேட் ரொம்ப ஃபாஸ்டா வந்துடும். நம்ம பண்ற தியானம் எஃபெக்டிவா இருக்கும். இப்ப நம்ம இந்த மாதிரி குரூப் மெடிடேஷன்ல பண்றோம்னா சாதாரணமா நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணாலும் கிடைக்காத ஒரு விஷயம் இங்க ஒரு 10 நிமிஷத்துல கிடைச்சிடும். ஸோ அதனால இந்த மாதிரி கிளாஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸஸ்ல நடக்கிற குரூப் மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். அண்ட் புதுசா வந்தவங்க ஹெவி எனர்ஜிஸ் வரும்போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியாத போது, ஐயோ ஏதோ நடக்குது, ஏதோ என்ன தள்ளுது, என்ன புடுங்குது அப்படின்னு சொல்லி பயந்து கண் திறந்துருவாங்க. எவ்வளோ ஹையர் வைப்ரேஷன்ஸ் வருது, எவ்வளோ வெயிட்டா இருக்கு பாடி, இது எல்லாமே கரெக்ட் சிம்டம்ஸ். நீங்க ஹாப்பியா வந்து உங்க தியானத்தை நீங்க தொடர்ந்து பண்ணலாம். ஸோ ஆனந்தி மேடம் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? நான் சொன்னதுல ஏதாவது புரியாம டவுட்டா? இல்ல மேடம், எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. நீங்க சொன்னீங்கல்ல, அந்த விஸ்வசக்தி வந்து ஒரு சின்ன லைன் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு பெரிய பீம் அளவுக்கு நமக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் கனெக்ட் ஆகும். அதெல்லாமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் மேடம். சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு, நல்லா புரியுது. எனக்கு கொஞ்சம் இதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும் அப்படிங்கறதுனாலதான் இதுல நான் வந்து கனெக்ட் ஆனேன். அது நான் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் மேம். அந்த தேர்ட் ஐ பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் ஆசையில பண்றேன் மேடம். பார்க்கலாம் எவ்வளவு தூரம்
See, இங்க கொஞ்சம் ஹெல்ப் வந்து பண்ணுங்க. ஒரு பாதை வந்து வந்தாச்சு. இந்த சரி. பாதையில வரதுதான் சக்ரா ஆக்டிவேஷன், சஹஸ்ரார ஆக்டிவேஷன், தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் இந்த பாதையில வரும். அதுல சரிங்க எந்த மேம். டவுட்டும் இல்ல. சோ இப்போ சரி. ஒரு சிலருக்கு வந்து ஆக்டிவேஷன்ஸ் வந்து உணர முடியும். ஒரு சிலருக்கு உணர முடியாது. சரிங்க இப்ப மேம். இங்க நீங்க உணர்ந்தாலும் உணரலைனாலும் சக்ரா ஆக்டிவேஷன் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. தானா நடக்கும். அதுக்காக நீங்க வந்து வெயிட் பண்றதோ, அதுக்காக நீங்க கோரிக்கை வைக்கிறதோ தேவையே இல்ல. அது இயல்பு. எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் தேவையில்ல. ஓகே, புரியுது. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இயல்பா ஓகே. நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம்மா. டெடிகேஷனா தியானம் அதிக நேரம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க 3 வாட்டி பண்றீங்க, 4 வாட்டி பண்றீங்க அப்படின்றத விட ஒரே வாட்டி நிறைய பண்றீங்க அப்படின்னா இங்க 1 ஹவர்ல எனர்ஜி வந்து ஒரு 100க்கு ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி. செகண்ட் ஹவர்ல 1000க்கு போயிடும். ஓ. தேர்ட் ஹவர்ல 10,000, ஃபோர்த் ஹவர்ல லேக்ஸ்க்கு அப்படி போயிடும். புரியுதா? புரியுதுங்க மேம், நல்லா புரியுதுங்க மேம். நான் கண்டிப்பா வந்து இதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஒரே வாட்டி நிறைய நேரம் சிட்டிங் அப்படின்றது ஹையஸ்ட் பெனிஃபிட். அதே மாதிரி இந்த குரூப்ல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். நம்ம வீட்ல பண்ணும்போது ஒரு 50, 40 எனர்ஜி இருக்குன்னா இந்த குரூப்ல 1000 எனர்ஜி ஈஸியா வந்துடும். கனெக்ட் ஆன உடனே. இங்க நம்பர்ஸ் வந்து நான் புரியறதுக்கு தான் சொல்றேன். அங்க நம்பர் இருக்காது. உண்மையிலே புரியுதுங்க மேம். அந்த குரூப் மெடிடேஷன் உட்கார்ந்த உடனே ஒரு ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்லயே நம்ம தியானத்துக்குள்ள நுழைஞ்சிட்டது நல்லாவே உணர முடியுது. அதுதான் நான் நம்பர்ல உங்களுக்கு சொன்னேன். அங்க புரியுது. நம்பர் ஏன்னா இங்க வந்து எனர்ஜிய எதாலையும் அளக்க முடியாது. நம்ம கன்ஃபார்ம். மெஷர் பண்ண முடியாது எனர்ஜிய. நம்ம புரிதலுக்காக நான் அந்த நம்பரிங் சொல்றேன் அவ்வளவுதான். வேற ஓகே மேடம். நிச்சயமா தியானத்துல ஒரு டீப்பான ஸ்டேஜுக்கு டெய்லி போக முயற்சி பண்றேன் மேடம். தேங்க்யூ மேம். நீங்க சொல்லவே வேண்டாம். நீங்க பண்ணணும். என்ன பண்ணணும்? டெடிகேஷனா உட்காரணும். இதுதான் உங்க வேலை. மத்ததெல்லாம் தியானம் பார்த்துக்கும். ஓகே மேம். நான் டீப்பா போறேன், நான் போக மாட்டேன், இன்னைக்கு ஏதோ இருக்கு. இந்த அனலைசேஷன் கூட தேவையில்லை. ஓகே மேம். உங்களோட பொறுப்பு என்ன அப்படின்னா நான் இன்னைக்கு உட்காரணும் அப்படின்ற அந்த ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த பொறுப்போட உட்காரணும் அப்படின்றது மட்டும்தான் நீங்க காட்டணும். டெடிகேஷன். ஓகே மேம். இது மட்டும் நீங்க காட்டுங்க. மத்தது எல்லாமே வந்து தியானம் கொடுத்துரும். இப்ப வந்து இதெல்லாம் நான் வேற எதுவும் தேவையில்லைன்னு நான் ஏன் சொல்றேன்னா நம்மளோட ஞானம் அப்படின்றது அவ்வளூண்டு. நம்ம ஞானத்துக்கு நம்ம வைக்கிற கோரிக்கைகள் வந்து இவ்வளூண்டாதான் இருக்கும். நீங்க எதுவுமே வந்து கோரிக்கையே இல்லாம உட்கார்றீங்கன்னா இந்த விஸ்வம் வந்து இவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கும். ஆனா நமக்கு கேட்கறதுக்கு இவ்வளவுதான் தெரியும். அப்ப வந்து நம்மளே லிமிட்டேஷன் பண்ணிக்கிறோம் நம்மள. சோ அந்த லிமிட்டேஷன் யாரும் கொடுத்துக்காதீங்க. விஸ்வம் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அபுண்டன்ஸா கொடுக்குது, இன்ஃபினிட்டா கொடுக்குது. நம்ம இங்க நம்ம எண்ணத்தால அதை லிமிட் பண்ணிடுறோம். அந்த லிமிட்டேஷன் வந்து நம்ம எண்ணம் அப்படின்றத லிமிட் பண்ணும். ஏன்னா இங்க பௌதிக உடல், பௌதிக மனம்க்கு வந்து தெரிஞ்சது லிமிட்டேஷன்ஸ் தான். இன்ஃபினிட்டி அப்படின்றது தெரியாது. அதனால எதுவுமே வேண்டாம். நம்ம டெடிகேஷனா பண்ணணும் அப்படின்ற நினைவு இருந்தா மட்டும் உங்களுக்கு போதும். ஓகேங்களா? ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ. எஸ் மாஸ்டர்ஸ், வேற யாராவது பேசணும்? விஜயா சம்பத்ல யாரு இருக்கீங்க? ஆல்ரெடி பேசிருக்கீங்களா? இருக்கீங்களா விஜயா சம்பத்? வேற யாராவது பேசணுமா மாஸ்டர்ஸ்? உடனே பயந்து போயிடுறாங்கப்பா. மாஸ்டர்ஸ், வேற யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும் இல்ல ஏதாவது ஷேர் பண்ணணும்? தீபலட்சுமி மேம், எனிதிங்? ராதா மேடம் சொல்லுங்க.
நல்லா போறது மெடிடேஷன் மியூசிக் மெடிடேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணினா, எல்லாருக்கும் நல்ல நான் எனர்ஜி கூட ரொம்ப வந்தது. நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்க எல்லாம் நெக்ஸ்ட் மெடிடேஷன்ல இருந்து எனர்ஜி ஃபீல் பண்ணீங்க. நான் பாடிட்டே இருக்கேன். அப்படியே கண்ண மூடிக்குது. பாட பாட எனக்கு எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு எனக்கு. நல்லா நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எஸ் எஸ் எஸ். எனக்கு எந்த ஒரு என்ன சொல்றது பிசிக்கல் வேலைகள் இல்லைன்னா கம்பல்சரி நான் வச்சிருவேன். ஓகேங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, வெரைட்டி நல்லா எஸ் இருக்கு. எஸ். அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா, இப்போ எனக்கு கலர் தெரியாது. கலர் தெரியறது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் சொல்றேன். இல்ல இருந்தாலும் நான் அதுதான் சொல்றேன், தப்பு. எனக்கு எது வந்தாலும் அது உங்களோட டெவலப்மெண்ட். இது கரெக்ட், இது கம்மி, அதிகம் அப்படின்றது நீங்க பேசக்கூடாது. ஓகேங்களா? அதான் எனக்கு வயலட் கலர் தெரிஞ்சிட்டு. சூப்பர். அப்புறம் அது கழிஞ்சு கிரீன், நல்ல கிரீன் கலர் வருது. அப்ப அந்த பின்ன வந்து ஸ்கை ப்ளூ கலர் வந்து, அது ஸ்கை ப்ளூ கலர் வந்தப்ப ரொம்ப ஒரு ஹாப்பி மூடு, ரொம்ப மேல மேல போயிட்டே இருக்கு. அப்படி ரொம்ப அப்படி என்ன சொல்லுவா, ஏதோ ஒரு லோகத்துல போற மாதிரி ரொம்ப நல்லா இருந்து, ஆகாசம் இப்படி வர அப்படி வெரி இருந்து குட் ரொம்ப வெரி குட். நல்லா. அதான் அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. அந்த ஒரு ஜீரோ ஸ்டேட் வந்து நல்லா இருந்தது. அதுதான் என்னோட டெவலப்மெண்ட். சூப்பர் ரொம்ப சூப்பர். நல்லா இருக்கு மெடிடேஷன், இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, சந்தோஷமா இருக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்து இந்த சந்தோஷமா வந்திருக்கு அப்படின்னா, அங்க என்ன நடந்திருக்குன்னா சயின்டிபிக்கா நமக்கு வந்து நம்ம உடல்ல வந்து ஹார்மோன் செக்ரீட் ஆகுது இல்லையா. சோ தியானம் செய்யும் போது இந்த அதிகமான சக்தி நம்ம எடுக்கும் போது குட் ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. டோபாமைன், செரோட்டோனின், மெலட்டோனின் போன்ற ஒரு 4-5 இது இருக்கு ஹார்மோன்ஸ். அது எல்லாமே நம்ம வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு வேலை செய்யும் போதுதான், ஒரு எக்ஸசைஸ் செய்யும் போது ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். சந்தோஷமா இருக்கும் போது ஒரு ஹார்மோன், நம்ம வந்து குழந்தைங்களை ஹக் பண்ணி அதுக்கு முத்தம் கொடுத்து இல்ல பெட்ஸோட விளையாடும் போது நமக்கு ஒரு சில ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். இப்ப தியானத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த எல்லா விதமான குட் ஹார்மோன்ஸ் ஒரே வாட்டி சுரக்குது. அந்த ஒரே வாட்டி அது சுரக்கும் போதுதான் அந்த ஹாப்பினஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ், அந்த அதிகமான ஹாப்பினஸ் ஒன்னா உணர்றோம். சோ சயின்டிபிக்கா கூட மெடிடேஷன்ல இதெல்லாம் ப்ரூவ் ஆயிருக்கு. வெரி நைஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்து, ரொம்ப அப்படி ஐயோ துள்ளி சாடுற மாதிரி இருந்து. அந்த ஸ்கை ப்ளூ கலர் எக்தம் நமக்கு டான்ஸ் பண்ணலாம், அப்படி ஒரு நல்ல இதுல வந்து ஸ்பிரிட் ஆயிருந்து. சூப்பர். சோ நீங்க கண்ணுல ப்ராப்ளம் சொன்னீங்க, ஆனா எவ்வளவு அழகா கலர்ஸ் பாக்குறீங்க தியானத்துல பாருங்க. ஆக்சுவலி நீங்க தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு பிசிக்கல் ஐயே தேவையில்லை. நீங்க தேர்ட் ஐலயே பிசிக்கல் வேர்ல்டையும் பார்க்க முடியும். சரிங்களா? சோ அது ஆனா நீங்க நம்பணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்கள 2 கண்ணே கிடையாது, பிளைண்ட், டோட்டல் பிளைண்ட். ஆனா அவங்க சமையல் பண்ணுவாங்க. வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்கள் அங்கங்க கரெக்டா அவங்க வச்சு எல்லாமே ஈஸியா இடிச்சுக்காம யார் ஹெல்ப் இல்லாம அவங்க தனியா வாழ முடியுது. அங்க என்ன நடந்துச்சுன்னா தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க தேர்ட் ஐல இருந்து அவங்க இந்த எல்லா பௌதிக விஷயங்கள் பார்க்க முடியும். நம்ம கூட இப்ப ஒரு சில குழந்தைகள் வந்து கண்ணை கட்டி விட்டுட்டு இந்த இது வந்து 5 rupees நோட்டு, 10 rupees நோட்டு எல்லாம் சொல்றாங்க இல்லையா. இந்த கண்ணை கட்டி விட்டுட்டு அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. சோ அது எப்படி சொல்றாங்கன்னா தேர்ட் ஐல இருந்து பாக்குறது. நமக்கு இங்க இமைகள் இருக்கு, கண் மூடினா எதுவும் தெரியாது. தேர்ட் ஐ அப்படின்றது அதுக்கு இமைகள் இல்ல. ஒன்ஸ் அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா 24 hours பார்த்துட்டே இருக்கும், விஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க அதை நம்பணும். தேர்ட் ஐயால என்னால பார்க்க முடியும்ன்றது உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த கண்ணே தேவையில்லை, தேர்ட் ஐலயே பாத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. நான் ஒரு வாட்டி நாங்க பிரமிட்ல தான், நாங்க ரூஃப் டாப் பிரமிட் இருக்கு, அதுலதான் நாங்க வந்து தூங்குவோம். சோ போறப்போ ஃபர்ஸ்ட் தியானத்துல உட்காந்துருவோம். எங்க படுக்கையிலேயே நாங்க தியானத்துல உட்காந்துருவோம். தியானம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவோம். நான் வந்து படுத்துட்டேன்.
2 கண்கள் கம்ப்ளீட்டா க்ளோஸ்ல தான் இருக்கு. ஆனா பிரமிட் ஃபுல்லா எனக்கு அப்படியே காட்சி. லைட் கூட இல்ல. கம்ப்ளீட்டா லைட் கூட ஆஃப் பண்ணிரணும். ஆனா ஒவ்வொரு பொருளும், ஃபேனு அது இது பக்கத்துல படுத்திருக்கிறவங்க எல்லாருமே கிளியரா தெரியுது எனக்கு. நான் இப்படி தொட்டு பார்க்கிறேன் 2 கண்களும் மூடி தான் இருக்கு. 2 கண்களும் கம்ப்ளீட்டா க்ளோஸ்ல இருக்கு. ஆனா எல்லாமே எனக்கு தெரியுது. சோ அது நான் அப்போ 3rd ஐல இருந்து பார்த்தது. சோ 3rd ஐல இருந்து அப்படி நம்ம எல்லாமே பார்க்க முடியும். இந்த கண்கள் இல்லைன்னாலும் நம்ம நம்பி அத வந்து அந்த 3rd ஐல இருந்து நம்ம பார்க்கிறோம்னா இந்த கண்கள் இருக்கணும்னு கூட இல்ல. சரிங்களா? அது எப்பவுமே ஆக்டிவேட் ஆகுமா? 3rd ஐ கண்ணு திறந்து பண்ணுங்க. அந்த ஒரு பர்பஸ் இருக்கு. இப்ப வந்து எந்த ஒரு நோய் கூட இந்த ஒரு வாழ்க்கையில அந்த அனுபவத்துக்காக தான் அந்த அந்த ஒரு விஷயம் வருது. சோ இங்க நீங்க அந்த அனுபவம் அந்த ஒரு இப்போ ஒரு கண்ணு தெரியல அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு இப்ப ஒரு பனிஷ்மெண்ட். நீங்க செஞ்ச ஏதோ ஒரு கர்மாக்கு பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்ப இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். புரியுதா? அந்த கர்மா தீரணும். சோ எப்ப அந்த கர்மா தீருதோ அந்த ஒரு சஃபரிங்ல இருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. ஓகேங்களா? சோ இப்ப வந்து இந்த உலகத்துல இந்த மாதிரிதான் கண் தெரியாதவங்க, கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, ஏதோ ஒரு உடல் உறுப்பு இல்லாதவங்க அவங்கள பார்த்து நம்ம சிம்பத்தி காட்ட தேவையே இல்லை. ஏன்னா அது அவங்களோட கர்ம பலன். அந்த கர்ம பலனுக்கு ஏற்பதான் கை இல்லாமலையோ, கால் இல்லாமலையோ, கண் இல்லாமலையோ அவங்க பிறக்குறாங்க. அந்த கர்ம பலன் தான் அவங்களுக்கு. சோ இப்போ கண்கள் இருந்து நம்ம கண்கள் போகும்போதுதான் நமக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கும். உங்க பிறவியில ஊனத்தோட பொறுக்கும் போது அது வந்து ஒரு பகுதியா அவங்களுக்கு ஆகுது. அதுல அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. ஆனா இந்த உலகத்துல பார்த்தவங்க எனக்கு 2 கால் இருக்கு உனக்கு இல்ல, எனக்கு கை இருக்கு உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லியே அவங்கள வந்து அவங்க சஃபர் ஆகிறதுக்கு நம்மளே காரணமா இருக்கும். ஒரு ஊனம் உங்களுக்கு இருக்குன்னா அது கஷ்டமா இருக்காது. அது பிறந்ததுல இருந்து அது அவங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆயிடும். இப்ப ஒண்ணும் இல்ல. நமக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு கையில வந்து போன் ஃபிராக்சர் ஆச்சு. கை கட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டேஸ் ரொம்ப சஃபரா இருக்கும். ஒரு 2 மாசம் அந்த கட்டு கட்டி இருக்கும்போது அந்த கைய வந்து வித்தவுட் அந்த கையாலேயே நம்ம எல்லா வேலைகளும் பழகும்போது அந்த கட்டு இருந்தாலும் நமக்கு அவ்வளவு சஃபர் ஃபர்ஸ்ட் டே இருக்கிற அளவுக்கு சஃபரிங் இருக்காது இல்லையா? சோ அது பிராக்டிஸ் ஆயிடும். பிறவியில பிராக்டிஸ் ஆயிடும். கரெக்ட். சோ நமக்கே பிராக்டிஸ் ஆகும்போது பிறவியில இருந்து ஒரு ஊனம் இருக்குன்னா அது அவங்களுக்கு அது ஊனம் கிடையாது. அது அவங்களுக்கு பழக்கம் ஆயிடும் அது. சோ அந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம ஐயோ உனக்கு இது இல்லையே பாவம் காட்டுறது, அவங்கள வந்து எனக்கு இருக்கு உனக்கு இல்லைன்னு வந்து அந்த டிஃபரன்ஷியேட் காட்டும் போதுதான் அவங்க வந்து அங்க சஃபர் ஆகுறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து எவ்ரிதிங் அந்த கர்ம பலன் அப்படின்ற அந்த கர்ம சித்தாந்தம் அவங்களுக்கு தெரிய வச்சுட்டோம்னா அவங்களும் துக்கப்பட மாட்டாங்க, நம்மளும் துக்கப்பட தேவையில்லை. சரிங்களா? சோ எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு. அந்த ரீசன் தெரிஞ்சுக்கிட்டா எதுவுமே வந்து தப்பு கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ. சோ நம்ம தியானத்துக்கு போயிடலாமா? வேற யாருக்காவது டவுட் இருக்கா? தீபலட்சுமி மேம் ஏதாவது பேசணுமா? நெக்ஸ்ட் டைம் வேணா பேசுறேன் மேம். டைம் ஆயிடுச்சு இல்ல மேம். எஸ் எஸ். மெடிடேஷன் போலாம் மேம். ஏதாவது சொல்லணும்னா அதான் கூப்பிட்டேன். இல்ல மேம். ஓகே. ஸோ மாஸ்டர்ஸ் நாளைக்கு சுவாத்தியாயம் இருக்கு. சாட்டர்டே 9 PM சுவாத்தியாயம் இருக்கு. நம்ம குரூப் மாஸ்டர்ஸ் வந்து சுவாத்தியாயத்துல பேசுவாங்க. இதே லிங்க்ல தான் வரும் நமக்கு. ஸோ இதே லிங்க்ல 9 o'clock நாளைக்கும் டைம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்ப தியானத்துக்கு போயிடலாம். எல்லாரும் நல்ல கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல உட்காருங்க. கைகளை கோர்த்து உட்கார்ந்துக்கோங்க. கால்கள் கிராஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கோங்க. ஸோ உங்க மொபைல்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வந்து இல்லாம உட்காருங்க. மொபைல் எல்லாம் சைலண்ட்ல போட்டுக்கோங்க. அழகா கண்களை மூடி உட்கார்ந்துக்கோங்க.
அழகா உட்கார்ந்து கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து உங்க இயல்பான மூச்சு காற்று கவனிங்க. சுவாசத்தின் மேல் கவனம். எந்த எண்ணங்களும் வேண்டாம். இயல்பான நம் மூச்சு காற்றை கவனிக்கலாம்.